நானும் மதுரக்காரன் தான்டா. விஜய், திருமா, ஆதவ் அர்ஜுன் பேசும் பொருளா இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்காங்க. எங்க பார்த்தாலுமே ஃபிளாஷ் நியூஸ்ல அவங்க தான் வராங்க. விகடன் ஏன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை பண்ணான்னு பாதி பேர் கேட்குறாங்க. விகடன் புதுசா வந்தவங்களுக்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கத்து பேசுறாங்க. திருமா இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் களத்துல நான் ஒரு ஆளுங்கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கேன்டா, இதை வேற மாதிரி திசை திருப்புறாங்க அப்படின்ட்டு. யார் என்ன பின்னணியில் இயங்குகிறார்கள், என்ன பின்னணியில் பேசுகிறார்கள் என்பதை கணிக்க முடியும். அந்த வகையில்தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள். அப்படி அரசியல்படுத்துவதை நான் விரும்பவில்லை. அவர் தெளிவா பச்சையா டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காரு. அதையும் இவங்கெல்லாம் பொருட்படுத்தாம என் தலைமை விஜய் மேடையில் ஏறி எங்க அண்ணனின் மனசு இங்கே தான் இருக்கு, அம்பேத்கரின் விழாவுக்கு கூட அவரால் வர முடியாத அளவுக்கு அவருக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்பேத்கருக்கான தலைவர் மட்டும்தானா திருமாவா, ஏன் இப்படி ஒரு போர்ட்ரேட் கொண்டு வராங்க, இல்ல இவங்கள மாதிரி ஆட்களுக்கு அம்பேத்கர் தேவையா அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்குள்ள கிளின்னு கிழிக்கிறாங்க. இல்ல திருமா அவர் பல மேடைகள் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நான் போராடுறேன். எனக்கு இது மேடை கிடையாது. பல புத்தக வெளியீட்டுல போயிருக்கேன். நான் அவ்வளவு புத்தகம் நான் வெளியிட்டிருக்கேன். எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்றிருக்கிறேன். அம்பேத்கரை பற்றி எத்தனையோ மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். எனவே இந்த மேடையில் பங்கேற்க இயலவில்லை, அதனால் நான் அம்பேத்கர் கருத்துக்கே எதிராக இருக்கிறேன் என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். எனக்கு இங்கே வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத ஒரு விஷயம். யார் வேணா கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்குவோம், உங்களுக்கு எல்லாத்துலேயும் பொறுப்பு பங்கு ஜாலியாக இருங்க அப்படின்னு விஜய் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை விட்டுருக்காரு. கட்சி ஆரம்பிச்ச முதல் எலெக்ஷன்லேயே கூட்டணி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். நீ இன்னும் கேமுக்குள்ளேயே வரவே இல்லையேப்பா, நீ ஏன் போய் வாங்க வாங்கன்னு கூப்பிடுற? உங்களுக்கான வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு, பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு நீங்க நிரூபிக்கவே இல்லையே. நிரூபிக்காம நீங்க நாங்க இப்ப எப்படி இருக்குன்னா, நாங்க ஜெயிச்சிருவோம், நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் பவர் பாத்துக்கங்க, ஜெயிக்கிற ஒரு அரிய வாய்ப்பு விட்டுறாதீங்க ப்ளீஸ். அந்த மாதிரி இப்ப இது எப்படி திசை திருப்பப்பட்டிருக்கு சோசியல் மீடியாக்கள் அப்படின்னா, விஜய் ஏன் இப்படி பேசுறாரு, ஒன்றிய அரசு இந்த மாதிரி பேச சொல்றாங்களா, இல்ல நீயா பேசுறியா, பத்தாவதுக்கு அவங்க கட்சியில இருந்தே ஒரு 6 ஃபீட் பாய கூட்டி தேவையில்லாத காமெடிகள் பண்றியே. இப்ப எப்படி திருப்பிட்டாங்க அப்படின்னா, திரும்ப அவருக்கு சப்போர்ட் பண்றாரு, அவங்க அந்த ஆளுக்கு 6 மாசம் சஸ்பெண்ட போட்டு விட்டாங்க. இப்ப சஸ்பெண்ட போட்டு எப்படி சொல்றாங்க, அந்த ஆளை தூக்கி விடுங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பு நியாயம், ஒரு கூட்டணி கட்சிக்காரங்களுடைய கூட்டம் கதறிக்கிட்டு இருக்கு. தூக்கி விடாம தான் பேசுறாங்க, உனக்கு சப்போர்ட்டுக்கு பேச மாட்டான்ல, நீ ஒரு 40 வருஷம் இருந்த ஒரு தலைவர், நீங்க உன் பேச்ச அவன் கேட்காம பேசுறானே, எம்பி சீட்டு கேட்கிறாரா அப்படின்ட்டு மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல விஜய் அண்ணனை அண்ணாமலை அண்ணன் வழக்கம் போல மணிப்பூர் பஞ்சாயத்து லைட்டா எழுதிட்டாரு. மணிப்பூர் பஞ்சாயத்தை இழுக்கும் போது என்ன அப்படி ஓடுது அப்படின்னா, நீங்க வாங்க மணிப்பூருக்கு போவோம், நீங்க அங்க போராடுங்க, வீட்லயே ஏன் உட்காந்துக்கிட்டு எதனா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க சொன்ன ஸ்கிரிப்டை மட்டும்தான் பேசணுங்கிற மாதிரி அண்ணாமலை கொந்தளிச்சு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அரசியல் அறிவை லைட்டா வளர்த்துக்கோங்க விஜய், சும்மா மேம்போக்க அரசியல் பண்றதுக்கு இது தமிழ்நாடு ஒரு சரியான களம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு மூத்த அரசியல் தலைவர் அண்ணாமலை ரொம்ப வருஷமா களத்துல இருக்கிற ஒரு தலைவர் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. டிபேட் காமெடிகள் கொடூரமா போகுது. அதுல ஒரு ஆள் நல்லா கேட்டு விட்டான், விஜய் கட்சிக்காரன் நல்லா கேட்டு விட்டான், டேய் நீங்க உங்களுக்கு என்ன வேணும், ஆளுங்கட்சிக்காரங்களை எதுக்குறீங்க, மேல இருக்க ஒன்றிய அரசு எதுக்குறீங்க, கொள்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கொள்கை என்னடா, ஒரு 5 கொள்கையை நீ சொல்றா பாப்போம் அப்படின்னு அவன் திணறான். பிஜேபியின் கொள்கையை எதெல்லாம் எதிர்க்கிறீர்கள் ஒரு 5 பாயிண்ட் சொல்லிருக்கேன். முதல் கொள்கையை பாஜக எதிர்க்கிறது அப்படின்றான். பாஜக கொள்கையா? இது கொள்கை கிடையாது. பிஜேபியோட அனைத்து கொள்கையும் நாங்க எதிர்க்கிறோம். அனைத்து கொள்கையும் எதிர்க்கிறீங்கன்னா இப்ப பிஜேபிக்கு எதிராக நேஷனல் லெவல்ல ஒரு பார்ட்டி கூட்டணி, இந்தியா அலைன்ஸ் மாதிரி ஒரு அலைன்ஸ் உருவாக்கி நிச்சயமா உருவாக்குவோம். பார்க்க தானே போறீங்க. அத அங்கதான் பிரச்சனை. இவங்களுக்கு என்னன்னா பார்க்க போறீங்கன்னா அவர் பனையூர் வீட்டுல இருந்து இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் இவரை நடிகர்னு சொல்லி விமர்சிக்காம வேணும் கொஞ்சுவாங்களா, எனக்கு புரியவே இல்லை. 30 வருஷம் போராடிக்கிட்டு இருக்க தலைவர் திருமாவளவன் முதற்கொண்டு கொண்டாந்து இவங்க கையில ஒப்படைக்கணும். இவங்க அப்படியே நோகாம எடுத்துக்கிட்டு நான் தான் சிஎம். உங்க கட்சி கட்டமைப்பு என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதுக்கு பூரா இவங்கெல்லாம் அசிங்கப்படுறதுக்கு காரணம் யாருன்னா நம்ம விஜய் என்ன. உட்காந்து களத்துக்கு போங்க, விளையாடுங்க, இஷ்டத்துக்கு பேசுங்க. படத்துல வர மாதிரி அந்த விகடன் ஃபங்க்ஷன்ல பார்த்தா அடியில இருந்து ஜூம், பின்னாடி ஒரு அம்பேத்கர் ஒரு பெரிய தலைவரை, இவர் வருங்கால ஒரு பெரிய தலைவருக்கான ஜூமை வச்சு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்ட்டு அவர் என்னன்னா, இப்ப விஜயகாந்த் எல்லாம் வந்தாரு அப்படின்னா அந்த ஊருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நல்ல நேம் வச்சிருந்தாரு.
இன்னைக்கு இவர் என்ன நேம் வச்சிருக்காரு இல்ல, அது பத்தாது அதே டிபேட்ல இன்னொரு ஆளு பிரவீன் காந்தின்னு ஒரு ஆளு, அந்த ஆளுக்கு தீ ஏறு ஒரு பெருசு வந்து ஏய் அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கியா வெறும் பிரவீன் காந்தி மிஸ்டர்லாம் சொல்ல ஏய் என்ன பார்த்தா எப்படி தெரியுது பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்னு. அறிவுத்தல்ல ராஜாஜியோட கூட்டணி வச்சுவீங்க. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு பாருங்க. டேட்டா பேஸ் எல்லாமே தப்பு. அழைக்கப்பல நீ எல்லாரும் மிரட்டிட்டு இருக்க. நீங்க சொல்லுங்க. ஒரு பெருசு டென்ஷன் ஆகி என்னடா உனக்கு தெரியும் அரசியல் தெரியும், நீ வந்து முத ரஜினி கூட சுத்திக்கிட்டு இருந்தா இப்ப விஜய் கூட சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா, இதான் வேலையா, நீ என்ன இதா அப்படின்ட்டு நீ வந்து அப்படின்ட்டு அதனால பயங்கர டென்ஷன் ஆகி கத்தி விட்டு அரசியல் களத்துல இன்னைக்கு வந்து ஒரு பேசு ஒருமையில வேற பேசுறாரு. பெருசு மதுரை சைடு போல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு அரசியல் களத்துல வந்து ரொம்ப பேசும் பொருளா விஜய் ஆகணும்னு இதெல்லாம் பண்றாரா இல்ல இவங்க பூரா என்னங்க உங்களுக்கு அரசியல் அறிவே இல்ல, உங்கள்ட்ட சித்தாந்தம் இல்ல, கொள்கை இல்ல, ஏத்துக்க முடியாம கதறாங்களா, பெரியாரையும் வைக்கிறீங்க இவரையும் வைக்கிறீங்க, நீங்க என்னதான் செய்யறீங்க, இதுக்கெல்லாம் அவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க புதுசா அரசியல் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு கொள்கையை ரெடி பண்ணுங்க, உங்களுக்கான கட்டமைப்பு நாங்க இதெல்லாம் எதுக்குறோம், எல்லாத்தையும் நான் வந்து சாம்பார் எடுத்துக்குவேன் கொஞ்சம் புளிக்குழம்புலாம் எடுத்துக்குவேன் நம்ம சீமான் ஸ்டைல்ல சமூக ஊடகங்களை பூரா கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிபேட்ல போய் விஜய் சார்ந்த ஆட்கள் பூரா செம மொக்கம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படியே பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 feet பாய் வந்து சும்மா இல்லாம மன்னராட்சி அது இதுன்னு சொல்லும் போது இவரு உதயநிதி எங்கிட்ட போயிருக்காரு களப்பணிக்கு போயிருக்கும்போது அவரு செம டென்ஷன் ஆகி என்னன்ட்டாரு, யோ விஜய்க்கு ஒரு பதில் சினிமா செய்தி நான் பாக்குறது இல்ல அது உனக்கு ஒண்ணு சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. ரெண்டாவது பதில் ஆதவர்ஜன் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா மக்களாட்சிக்கும் மன்னராட்சிக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல, நீ எல்லாம் ஏன்டா களத்துல பேசுற. விஜய் மாநாட்டுல வந்து மன்னராட்சி நடக்குது தமிழகத்துல, அதை வந்து 2026 முதல்வர்கள் ஆகக்கூடாது. யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் ஆனாரு, அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. வேலை பார்த்துக்க போய் தொலைங்கடா, மக்கள் ஓட்டு போட்டு மக்களாட்சி தாண்டா வருது அப்படின்னு சொல்லி மன்னராட்சியும் கிடையாதுடா, கொஞ்சம் எதனா வளர்த்துக்குங்கடா, வளர்ந்தா மட்டும் பத்தாதுங்கிற மாதிரி. மன்னராட்சின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் வந்து சொல்ல தோணுது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து எலெக்ஷன் ஆரம்பிச்சு, அதாவது இந்தியா வந்து குடியரசு ஆனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச 52 எலெக்ஷனா இருந்தாலும் சரி, 57 இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நடந்த 62 எலெக்ஷன் இருந்தாலும் சரி, இந்த 3 எலெக்ஷன்லயுமே வந்து அங்க இருக்கக்கூடிய மன்னர் வந்து ராஜா தான் ஒருத்தர் வந்து எம்எல்ஏவா இருந்தார். அவர் பேர் கூட பாத்தீங்கன்னா சண்முக ராஜேஸ்வர சேனாதிபதி. 3 எலெக்ஷன்லயுமே வந்து அவர் தான் வந்து வின் பண்ணாரு. இவருக்கு ஆப்போசிட்டா யாருமே இல்லை, அண்ணா போஸ்டாவே ஜெயிச்சிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவே என்ன சொல்லியிருக்காரு, அதாவது 67 எலெக்ஷன்லயும் வந்து கலைஞர்கிட்ட வந்து இந்த இடத்துல குதிரை வேணாம், நம்ம யாரும் அங்க ரெடியா இல்ல, அவரே வின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தா தோத்து போயிருவாங்க, ஏற்கனவே 3 தடவை இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கலைஞர்கள் என்ன சொன்னாரு, இல்ல நீங்க என்ன நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு வண்டி ஓட்டுற ஒரு ஆள் இருக்காரு, அவரை வந்து எலெக்ஷன் நிறுத்தி இவரே வந்து கேம்பெயின் பண்ணி வீடு வீடா தெருவா கலைஞரே போய் இறங்கி போய் கடைசியில் அந்த வண்டி ஓட்டுற ஆளை வந்து குதிரை வண்டி ஓட்டுற ஆளையே வந்து எம்எல்ஏ ஆக்கிட்டாரு. இவங்க தான் மன்னராட்சியவே அழிச்சாங்க. இவங்க கிட்டே வந்து மன்னராட்சியும் போது இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. மறுபடியும் இந்த வரலாறெல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து அரசியல் பத்தி பேசினா பெட்டரா இருக்கும். நெட்டை திறந்தாலே இவங்க இந்த கண்டென்ட்டை பூரா எடுத்து போட்டேடா, மன்னராட்சி அழிச்சதே இவங்க தான்டா, நீ இது ஏன் இப்படி வந்து நீங்க வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மேல எதுவும் ப்ரெஷர் பண்றாங்களா, அந்த ஆதவர்ஜனுக்கு எம்பி சீட் வீட்டுல வாங்க சொல்றாங்களா, லாட்ரி மார்ட்டின் மருமனுக்கு எம்பி சீட் கூட தரமாட்டீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கமா அப்படின்ட்டு மக்களுக்குள்ள ஒரே ஃபன்னா போய்க்கிட்டு. மன்னராட்சி இப்படி இருக்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொங்கு சைட்ல வந்து அண்ணாமலை அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் முட்டிட்டு இருக்காங்க. இவங்க பிரச்சனையை நெட்டிசன்கள் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நீ சொன்னது தப்பு, நான் சொல்றதான் கரெக்ட், யார் தெரியும்ல, நீ முடிஞ்ச என் மேல கேஸ் போடுங்கிறது. என் மேல கேஸ் போடு, தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பாத்தரலாம். அண்ணாமலை என்னங்கிறாரு, நான்லாம் போய் லண்டன்ல படிச்சுட்டு வந்தேன் தெரியுமா, எனக்கு என்ன லண்டன்ல படிச்ச நானும் ஜெயில இருந்து நீ ஒன்னா அப்படிங்கும் போது இவருடைய கலாய்ப்பு எப்படின்னா, லண்டன்ல 10-11 பேர் அனுப்பியிருக்காங்க, நீ ஒரு ஆள் மட்டும் அனுப்பல, அதுவும் ஒன்றிய அரசு அனுப்புறதுதான், நீ தான் தமிழ்நாட்டு தலைவர், உன்னை அனுப்பாம இருப்பாங்க, நீ கேட்டு கூட போயிருக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கே. 10 பேர் உங்க கூட வந்தாங்களே, அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் தான், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஊடகவியலாளர், ஜேர்னலிஸ்ட் பூரா அவங்க கூட வந்திருக்காங்க, அதெல்லாம் எதுவும் பேச மாட்டேங்குன்னு நான் மட்டும் லண்டன் போய் படிச்சேன்னா உனக்கு ஏற்கனவே உனக்கு விஷயம் தெரியலன்னா போய் அனுப்பி கொஞ்ச நேரம் கோர்ஸ் படிச்சுட்டு வாப்பா, வந்து ரிசல்ட்டை நீ வந்து நல்லபடியா நீ வந்து இங்க எக்ஸாம் பண்ணுப்பா, என்ன அரசியல் காலத்துல 1 வருஷம் தான் இருக்கு, என்னென்ன இடைஞ்சல்கள் செய்ய முடியுமோ செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி போட்டாரு. ஐயா அவர் கொங்கு சைடில் அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, இங்கே வட மாவட்ட பக்கத்தில் இங்கே ஒருத்தர் இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் ஐயாவுடைய பையன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அறிக்கை பண்ணி விட்டுருக்காரு. அது என்னன்னா, கொஞ்ச நாளாக வந்து பணம் கொடுங்க பேரிடர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு சொல்லிட்டு இருந்தார்ல, நெட்டிசன்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சார் நீங்க தான் சார் வந்து ஒன்றியத்துல வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க சார், இங்க சொல்லி என்ன சார் ஆக போகுது அப்படின்னு இருக்காங்க. இங்க பணம் கொடுங்க, நீங்க வந்து குத்தாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னதுக்கு அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டக்குன்னு சரி ஓகே அவ்வளவுதானே இருங்க அறிக்கையை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து 20,000 கோடி நீங்க கொடுங்க அப்படின்ட்டு. இங்க வந்து தமிழக அரசு வந்து 2,000 கோடி ஒரு கணக்கு இருக்கு போன
புயல் அப்ப 2000 கோடி கேட்டதுக்கு அவங்க கொடுத்ததே வந்து 900 சில்லற கோடி தான். அதையே வந்து நாங்க கேட்டதே வந்து முழுசா தரல. இதுல 20,000 கோடி கேட்டோம். இது என்ன மாதிரி பாலிடிக்ஸ் அப்படின்னா, நாங்க காசு கேட்கல, உங்களுக்காண்டி தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி நம்ம போராடலன்ற வார்த்தை எங்கேயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி போடு 10% நான் அதிகமா கேட்பேன். 20,000 கோடி தாங்க. கேட்ட யார்கிட்ட சொல்லிடலாம்ல. நாங்க கேட்டங்க இவருங்க நாங்க கம்மியா தான் கேட்டாங்க. நாங்க அதை விட அதிகமா தான் கேட்டோம். தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு நாங்க உதவி செய்யறதுக்காண்டி நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அரசு சரியில்லை, அரசு ஒழுங்கா இல்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்லாம் நீங்க தரலம்பாங்க. நீங்க வந்து ஒழுங்கா கொடுத்துனா நாங்க தான் சொல்லிட்டோமே, அவங்கள்ட்ட நீங்க போய் முறையா கேட்டிருந்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி வழக்கம் போல திசை திருப்புகள் பஞ்சாயத்துக்கு தான். ஏன்னா 2000 கோடி கொடுத்தாலே போதுங்கிற கண்டிஷன்ல நிவாரணத்துக்கு கேட்டா 20,000 கோடி கொடுங்கண்டா அண்ணாமலை கிட்டே அதான் கேட்கறாங்க, இவர் கூட்டணி வச்சிருக்க கட்சிக்காரங்கள்ட்டே அதான் கேட்கறாங்களே தவிர நீங்க என்ன பண்ணாங்க, அப்படியா நாங்க போறோம்டா பிட்ட அப்படின்ட்டு 20,000 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒன்றிய அரசு வந்து கேட்டிருக்காரு. அதுவுமே வந்து அறிக்கை கேட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிருக்காரு. அவங்க கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம், தமிழ்நாடு வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கும். பாத்துக்கலாம். அடுத்து என்ன, அடுத்து வந்து அப்படியே சீமானன் தான். அண்ணன் என்னப்பா 2 நாளா டிவிலே வராம இருக்காரு, எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்குப்பா. அண்ணன் இல்லாம நம்மளால சர்வே பண்ண முடியாது. அதுக்காக அண்ணன் கொடுக்கலாம் என்ன, அவங்க கட்சிக்காரங்க வந்து நாங்க கண்டென்ட் தரோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டென்ட் தந்திருக்காங்க? மாவட்ட செயலர்கள் எல்லா ஊர்லயுமே பாத்தீங்கன்னா கலந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்பயும் ஒரு டீம் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அண்ணனை வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ண முடியல, களப்பணி செய்கிறது நாங்கள், பட் ஆனால் எங்களால் வந்து கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ண முடியல, அண்ணன் வந்து எங்களை வந்து பார்க்கறது கூட ரெடியா இல்லை இப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளர்களும் பார்க்க முடியலன்னா யாரை தான் பார்க்க விடுறாங்களா அதெல்லாம் தெரியல. அவங்க யாரோ ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி உள்ள இருக்காரு, அவரை வந்து பார்க்க சொல்றாங்க. இவங்களுக்கு அது பிடிக்கலையா யாருன்னு தெரியல, என்னன்னு தெரியல. இவங்க என்னன்னா தீபாவளிக்கு டூர் போற மாதிரி 50 பேரா எல்லா ஊர்லயும் கலந்துகிட்டு இருக்காங்க. அண்ணன் போய் அங்க என்னென்னமோ பண்ணி களப்பணி பண்ணி கட்சிக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருந்தா அண்ணன் பக்கம் பண்ணிட்டு இருக்க டீமா இல்லங்க. 15 வருஷம் ஆகி போச்சு. அவங்க பினான்சியலா விடுங்களேன். இவங்க என்ன கேக்குறாங்க, நாங்க அந்த ஊர்ல இருக்கோம் எங்களை பார்க்க விடுன்றாங்க. எவனுக்கு மரியாதை தர மாட்டாங்க. போன போட்டா இருந்தாலும் கெட்ட வார்த்தையில சாயந்தரம் 7 மணிக்கு மேல வைக்கிறது, அதையே ரெக்கார்ட் எடுத்து வெளியே போட்டு விட்டுறாங்க. பரவாயில்ல, அண்ணன் எல்லாத்தையும் தடுக்கதான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்துவாரு. பாப்போம். அண்ணன் வந்து அண்ணனுக்காக வாழ்த்துக்கள். கட்சியை வந்து இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஆட்களையாவது கட்டுக்கோப்பா புடிச்சுக்கீங்க. அவங்க 8.2 விழுக்காடுகள் இருக்காங்க. 50 பேர் போறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. இதை இந்த வீடியோ பார்த்து இவனுக்கு போயிடாம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இதோட இன்னைக்கு வந்து கடையை சாத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து வழக்கம் போல போட்டுருங்க. வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரைக்காரன் தான்டா.